வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சுவையான மாங்காய் தொக்கு பண்ண போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக உடனடியாக செஞ்சிடலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது தவிர சூடான சாதத்தில் போட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சுவையான மாங்காய் தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாங்காயோட தேங்காய் சேர்த்து சுவையான மாங்காய் தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயில் உள்ள தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த தேங்காயை துருவி 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ண 1 கப் மாங்காய் துண்டுகள், 1/2 கப் தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கங்க, பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கங்க. 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் அதையும் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நான் 3 சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் மிக்சியையும் ஸ்பீடாக ஓட விடாமல் விப்பரில் போட்டு லேஸ் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு அது கூட 10-15 கருவேப்பிலை இலைகளை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கடைசியில் சேர்த்துட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் தொக்கு. கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்படுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இதை இந்த கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. அதில் கருவேப்பிலை கட் பண்ணது கொஞ்சம் சேர்த்து, பெருங்காய பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தொக்கில் சேர்த்துடலாம். சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.